அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமயங்கள். அதில் சட்டம் 23 சித்த வித்தை அபியாச ஆலயம் சமாஜத்தின் கீழ் நிர்வகிக்க முடியாததனால் ஆலயம் எடுத்துவிட்டோம். ஆனால் சித்த வித்தியார்த்திகள் ஒன்றாக சேர்ந்து அவரவராகவே ஆலயம் நடத்துவதற்கு யாதொரு தடையும் இல்லை. இப்படி நடத்துபவர்கள் கீழே சொல்லுகிற விதம் நடத்த வேண்டியதாகும். அதாவது சித்த வித்தை அபியாச ஆலயத்தில் சித்த வித்தை அபியாசிகள் நாள்தோறும் சித்த வித்தையை அபியாசிக்க வேண்டும். அதற்கென்று தனியாக ஒரு நாள் வேண்டியதில்லை. இருப்பினும் நாள்தோறும் வருவதற்கு முடியாமல் இருந்தால் ஓய்வுள்ள நாட்களில் சித்த வித்தையை அபியாசிக்க வேண்டும். எவ்விதமாயின் தான் இருக்கிற இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு சென்று தங்க வேண்டியிருந்தாலோ அல்லது வியாதியினால் பீடிக்கப்பட்டு படுக்கையில் கிடந்தாலோ அவரை தவிர மற்ற எல்லோரும் நாள்தோறும் அபியசிக்க வேண்டும். இருப்பினும் பல தடைகள் உள்ள தொழில் உடையவர்களாக இருந்தால் வாரம் ஒரு முறையாவது சித்த வித்தை அபியாச ஆலயத்துக்கு வர வேண்டியதும் அன்று அபியாசம் செய்ய வேண்டியதும் ஆகும். அவ்வாறு செய்ய முடியாதவர்களை அபியாச ஆலயத்தில் சேர்க்கக்கூடாது. மேற்கண்டவாறு சேர்ந்துள்ளவர்கள் வாரத்தில் ஒரு நாளாவது சித்த வித்தை அபியாசாலயத்தில் சித்த வித்தையை அபியசிக்காமல் இருந்தால் அவர்களை சித்த வித்தை அபியாச ஆலயத்திலிருந்து பிரித்துவிட வேண்டியதாகும். சித்த வித்தை அபியாசாலயத்தில் சேருவதற்கு யாதொரு நுழைவு கட்டணமோ வரி தொகையோ அதாவது சந்தாவோ கிடையாது. சித்த வித்தை அபியாசாலயத்திற்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டி வந்தால் அவரவருடைய நிலைமையை அனுசரித்து சித்த வித்தியார்த்திகள் தீர்மானம் செய்யும் விதம் அவரவர்கள் கொண்டு நிறைவேற்ற வேண்டியதாகும். சித்த வித்தை அபியாசாலயம் ஸ்தாபித்து சித்த வித்தை அபியாசிகளுடைய துர்விருத்திகளை அதாவது கெட்ட நடவடிக்கைகளை, கெட்ட வாக்குகள், கெட்ட சவகாசங்கள் இவற்றை விட்டுவிட்டு நல்ல நடவடிக்கை, நல்ல வாக்குகள், நல்ல சகவாசம் இவற்றை செய்து ஜீவனுக்கு மேல்கதி வருவித்து எல்லா நற்குணங்களும் அடங்கி விசேஷ ஞானியாக வருவதற்காகும். அவ்வாறு செய்வதற்கு முடக்கமோ தடங்களோ செய்பவர்கள் ஈஸ்வர சேவை செய்வதற்கு விருப்பம் இல்லாதவர்களும் ஈஸ்வர பக்தி இல்லாதவர்களும் ஆகின்றனர். ஆகையினால் அப்படிப்பட்டவர்கள் சண்டாளர்கள் ஆவார்கள். அவர்களை சித்த வித்தை அபியாசாலயத்தில் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறார். அதாவது இதுக்கு முன்னாடி அப்பா சித்த ஆசிரமம் அப்படின்னு சொல்லி ஒன்று சித்த சமாஜம்னு ஒன்று நிறுவனாரு. அது அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பொதுவா ஒரே குடும்பமா இருந்து உழைப்பு, சொத்து இது எல்லா விஷயங்களையும் பொதுவா இருந்து செய்யறதுக்காக வேண்டிய அந்த சமாஜத்தை நிறுவனாரு. ஆனா வெளி உலகத்துல இருக்கக்கூடிய குடும்பமா வசிக்கக்கூடிய அந்த சித்த வித்தியார்த்திகளும் அதே மாதிரி ஒரு அபியாசத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்கு சித்த வித்தை அபியாச ஆலயம்னு ஒன்று நிறுவனாங்க. அது முதல்ல சித்த சமாஜத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. இப்போ அவங்களால வெளி தொழில்களை பார்க்க முடியாது. அந்த காம்பவுண்டுக்குள்ளார இருக்கிற அவங்க வேலைகளை செஞ்சு இந்த உலகத்தினுடைய இதுக்காக வேண்டி எப்படி நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த வேலையை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியா இருக்கிறதுனால வெளியில இந்த ஆலயத்துல நிர்வகிக்க அவங்களால முடியறதில்ல. அந்த காரணத்தினால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆலயத்தை எடுத்துட்டாங்க. அப்படி நிர்வகிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஆனாலும் சித்த வித்தியார்த்திகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆலயத்தை நிறுவி அதை செய்யறதா இருந்தா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கவுங்க விருப்பப்படி அந்த ஆலயத்தை நிரூபிக்கலாம். ஆனா சித்த வித்தை அபியாச ஆலயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கட்டுப்பாடு அதுக்குன்னு இருக்கு. அதுபடி நம்ம நடந்து அதை நிர்வகிச்சுக்கலாம். அது என்னன்னா அந்த சித்த வித்தை அபியாச ஆலயத்துல அவங்க உறுப்பினரா இருக்கணும் அப்படின்னா அவங்க 30 சட்டத்திட்டத்தையும் ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம தினமும் ஜபம் பண்ணிட்டு போறவங்களா இருக்கணும். அப்படி ஒரு விஷயத்துல இருந்தா மட்டும்தான் அவங்கள சேர்த்திக்கணும், இல்லைன்னா சேர்த்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. ஒருவேளை அவங்களுக்கு வியாதி வந்துருச்சு, உடம்புக்கு சரியில்லை, அவங்கனால அன்னைக்கு வர முடியல அப்படின்னா அந்த நேரத்துல அதுக்கு விலக்கு இருக்கு. சரி பரவாயில்ல, அவங்களால எந்திரிச்சு வர முடியல, சரி பரவாயில்ல ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லி விடலாம். இதே வெளியூர் வேலைக்கு போறவங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு டைமாவது அவங்க அந்த அபியாசாலயத்துல கண்டிப்பா செஞ்சு ஆகணும். ஏன் இதை கம்பல் பண்றாரு அப்படின்னா நாம வாழக்கூடிய இங்க இந்த வாழ்க்கைங்கிறது தன்னை அறியறதுக்காக தான். மற்ற உலகவாசிகளுக்கு அது தெரியாம இருக்கலாம். ஆனா சித்த வித்தை பெற்றவர்களுக்கு அந்த எண்ணம்ங்கிறது எப்பவுமே இருக்கணும். நாம வாழ வந்தது நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நம்ம ஜீவனை கொண்டு போய் அந்த உற்பத்தி ஸ்தானத்துல நிலைநிறுத்துறதுக்காக மட்டும்தான். அந்த பிறவி பலன்கிறது அதுதான். அதனால அந்த வேலையை விட்டுட்டு நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை விட்டுட்டு
மற்ற வேலைகள் மேல கவனத்தை செலுத்திட்டு இருக்கிற உலகவாசிகள் மாதிரி நாமளும் மற்ற வேலைகள் மேல கவனத்தை செலுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மள தன்னைத்தான் அறிய முடியாம நம்ம செத்து போறதுக்கு இடமாகுது அப்படின்னு சொல்றாரு. இதைதான் சித்த வேதத்துல ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாரு. மற்றொன்றை தன்னைத்தான் அறியாமல் மற்றொன்றை பார்த்து கொண்டிருப்பதனால தான் தான் இன்னதென்று அறியாமல் செத்து போவதற்கு இடம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்ப நம்ம செத்து போறதுக்கே அத ஒரு காரணமா சாமி சொல்றாரு. தான் இன்னதென்று அறியாமல் மத்தொன்னு பார்த்துட்டே இருக்கிறோம். அத மத்தொன்னு பார்த்துட்டு இருக்கிற போது நம்மளை பார்க்க முடியறது இல்ல. இப்ப நம்ம ஒரு வீட்டுல இருந்து நம்ம வெளியில இருக்கிற விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்கிறோம்னா வீட்டுக்குள்ளார என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அந்த வீட்டு திண்ணையில இருந்து வெளிமுகமா பார்த்துட்டு இருக்கும்போது, அதே நம்ம உள்முகமா பார்க்கும்போது வெளியில இருக்கிற விஷயங்களை நம்மளால கவனிக்க முடியாது. அப்படி வெளியில பாக்குறவங்கனால உள்ள பார்க்க முடியாது, உள்ள பார்த்தாங்கன்னா அவங்களால வெளியில பார்க்க முடியாது. இப்ப நம்ம தான்ங்கிறது உள்ள இருக்கு, இந்த நான் அப்படிங்கிறது வெளியில இருக்கு. இப்ப நான்கிற நிலைமையில நம்ம இங்க நடந்துகிட்டு வெளி விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த தான்கிற விஷயத்த கவனிக்காம அந்த ஈஸ்வரன்கிற ஒரு விஷயத்த அதை யோசிக்காம நாம இங்க நம்ம ஜீவனை வெளியில அதோகதியா விட்டுட்டு செத்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அதுக்காக வேண்டி நம்ம இந்த வித்தையை வாங்கல. இந்த வித்தை நமக்கு கொடுக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னா வெளி விவகாரங்களை விட்டுட்டு உள்ள இருக்கிற நம்மளை மட்டுமே கவனிக்கிறதுக்காக தான். ஏன்னா எல்லாருமே பிறந்துட்டோம்னா செத்துட்டு தான் இருப்போம், நம்ம செத்துதான் ஆகணும்னு நம்பிட்டு இருக்கிற ஒரு ஜனங்க இங்க இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில நாமளும் அப்படிதான் இருப்போம் அப்படின்னா அதுக்கு இந்த வித்தையை வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வித்தையில இவ்வளவு தூரம் நம்ம இந்த ஜீவனை உள்ளுக்குள்ளார நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பாடுபட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கான முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் இங்க இல்ல அப்படின்னு தான் சாமி சொல்றது. நீங்க அது செஞ்சே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்குதுன்னு சொல்றாரு. நீங்க உங்க ஜீவனை நீங்க மேல்கதிக்காக நீங்க கொண்டு போயே ஆகணும், அந்த விதத்தில் இல்லாமல் மற்ற எந்த விதத்திலும் மோட்சம் சித்திக்காதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ பிரம்மரந்தரை திறந்து அதுக்குள்ள ஜீவனை கொண்டு போய் அடக்கம் செஞ்சா மட்டும்தான் இங்க தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நாம வெளி விவகாரங்களை பார்த்துட்டு இருந்தா அது முடியாதுன்னு சொல்றாரு சாமி. நீங்க வெளி விவகாரங்களை விட்டுட்டு அதை விட்டுட்டு நீங்க உள்ள இருக்கிற விஷயங்களை பிடிச்சிட்டு அவ்வளவு தீவிரமா இருக்கக்கூடியவங்க தான் அந்த அபியாச ஆலயத்தை நிறுவ வேண்டியதா இருக்குது. அந்த உள்ள இருக்கிற விஷயத்த நான் எப்படியாவது நான் அடைஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு துடிப்போட இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அபியாச ஆலயம்ங்கிறது. அதனாலதான் அவங்க தினமும் அங்க அபியாச ஆலயத்துல ஜபம் பண்ண வேண்டியது அவசியம்ங்கிறத அவர் கட்டாயமாவே சொல்றாரு. ஒருவேளை வெளியூர் பயணமோ இல்ல வியாதியினால பீடிக்கப்பட்டாலோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது அங்க அபியாச ஆலயத்தை கண்டிப்பா கலந்துகிட்டே ஆகணுங்கிறதையும் அவர் சொல்றாரு. அப்படி ஒருவேளை யாராவது அது செய்யலைன்னா அவங்க ஆலயத்துல இருந்து எடுத்துருங்க, ஏன்னா அவங்க ஈஸ்வர சேவை செய்யறதுக்கு வரல அப்படிங்கறது அவர் அங்க சொல்றாரு. உங்களால உங்களை கவனிக்கிறதுக்கு நீங்க உங்களை கவனிக்காம விட்டு வெளி விவகாரங்களை கவனிக்கிறதா இருந்தா நீங்க ஈஸ்வர சேவை செய்வதற்கு நமக்கு எந்த ஒரு அருகதி இல்லாம போயிருது. ஏன்னா எல்லாத்துலயுமே விட மிகப்பெரிய ஒரு ஆளா அவர் தான் இருக்கிறார். அவர் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்கிறப்போ நம்ம அவரை அதோகதியா விட்டுட்டு மற்ற விஷயங்களை பிடிச்சு நமக்கு என்ன பலன் இருக்க போகுது. இந்த புரிதல் நமக்கு இருந்துச்சுன்னா நாம எந்த வேலை செய்யும் போதும் அதை நம்ம செஞ்சுட்டே இருப்போம். ஆனா ஒரு ஜபத்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கும் போது நாம அதுல முனைப்போட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் சொல்ல வர்றது. ஒரு வேலைக்கு போறோம், சும்மா ஏனாதோன்னு சின்ன சின்ன சாக்கு போக்குலாம் நம்ம லீவ் சொல்ல முடியுமா? என்னுடைய நண்பர் வந்திருக்கிறாரு, நான் அவரை பார்க்க போகணும்னு சொல்லி நம்ம லீவ் கேட்ட தருவாங்களா அவங்க? ஆனா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணத்தை மட்டுமே வச்சு நம்ம ஒரு விடுமுறை அப்ளை பண்றோம், ஒரு லீவ் அப்ளிகேஷன் நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம். ஆனா ஒரு ஜபத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த காரணங்கள்லாம் பாருங்க. வெளியில போகணும், வீட்டுக்கு உடம்புற வந்துட்டாங்க, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது, இங்கிருந்து அவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்ட்டு ஏதேதோ காரணங்கள், இந்த ரொம்ப சில்லியான காரணங்கள். இந்த காரணத்துக்காக வேண்டி அந்த ஈஸ்வரனுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயத்த நம்ம ஒதுக்குறதுக்கு நம்ம அதை பெருசாவே பாக்குறது கிடையாது. ஒரு பார்ட் டைம் ஜாப் 4 மணி நேரம் ஜாபுக்கு போறது கூட அவ்வளவு ஒரு அதுல எவ்வளவு நமக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சிருமா? அந்த 10,000 ரூபாய்க்கு கொடுக்குற ஒரு அர்ப்பணிப்பு அது கூட இந்த ஈஸ்வர சேவை செய்யறதுக்கு நம்ம கொடுக்கறது கிடையாது. அப்ப ஈஸ்வர சேவையை விட நமக்கு இங்க எது பெருசா இருக்குங்கிறத நம்ம நினைச்சு பார்க்கணும். இங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பை, அவ்வளவு பெரிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த வித்தைக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னா நாம அந்த வித்தையை விட இங்க வெளி விவகாரங்களை தான் ஜாஸ்தியா பிடிச்சிருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ அங்க எப்படி இந்த சில்லியான காரணங்களுக்கெல்லாம் நம்ம விடுமுறை எடுக்க முடியாம தவிர்க்கிறோமோ, அந்த விடுமுறையவே தவிர்க்கிறோமோ, அந்த மாதிரி ஒரு ஜப டைம்னு நீங்க தீர்மானிச்சிட்டீங்கன்னா அந்த நேரத்துல ஒரு ஜப டயத்துக்குன்னு ஒரு வாரத்தை தீர்மானிச்சிட்டீங்கன்னா அந்த வார நாட்கள்ல என்ன காரணமா இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இல்ல எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்ட்டு வர வேண்டியது இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த சட்டம் சொல்லுது.
அப்போ நாம இங்க அப்பியாச ஆலயம்ங்கிறத ஸ்தாபிச்சு இங்க வித்தியார்த்திகள் எல்லாரும் வந்து கலந்து அதை பயன்பெறணும்னு வச்சது எதுக்காக அப்படின்னா, அவங்களுடைய கெட்ட நடவடிக்கைகளையும் கெட்ட செயல்களையும் கெட்ட வாக்குகளையும், கெட்ட சவகாசம்னா மற்றவங்களோட சேர்ந்து இருக்கிறது, கெட்டவங்களோட சேர்ந்து இருக்கிறது, அப்படி அதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு நல்ல பேச்சுகள் பேசிட்டு நல்ல வாக்குகள் அதாவது நல்ல வாக்குகள் பேசிட்டு அவங்க வந்து நல்ல சவகாசத்தோட நல்ல நடவடிக்கையோட அவங்க இருக்கணும். அப்படி இருந்து ஜீவனுக்கு மேல்கதி வருவித்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இதெல்லாம் இருந்தாதான் அந்த அப்பியாசமும் சேர்ந்து இந்த நல்ல செய்கையும் நல்ல சொற்களும் நல்ல நடவடிக்கையும் சேர்ந்து வரணும்னு சொல்றாரு. இதெல்லாம் சேர்ந்தாதான் ஜீவனுக்கு மேல்கதி வருவிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதெல்லாம் செஞ்சு ஜீவனுக்கு மேல்கதி வருவித்து எல்லா சற்குணங்களும் தன்னிலே அடக்கி நல்ல குணம் கெட்ட குணம் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே உள்ள அடக்கிடணும். குணமே இல்லாம நிர்குணனா இருக்கக்கூடிய நிலைமை. அப்படி அந்த நிலைமையும் வர வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து விசேஷ ஞானியா வர முடியுங்கிறது. அது என்ன விசேஷ ஞானினா, பொதுவாகவே ஞானிகள்னா நம்ம யாரை சொல்லுவோம், உலக பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு அவங்க தனியா காட்டுல உட்காந்து தவம் பண்ணிட்டு அவங்க தன்னை மட்டுமே கவனிச்சுட்டு வேற எதை பத்தியும் கவலைப்படாம இருப்பாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சாமி சொல்ற அந்த முறை எப்படி இருக்குதுன்னா, குடும்பத்தோட இருந்து இந்த உலகவாசிகள் என்னென்ன தொழில்கள் பண்றாங்களோ என்னென்ன உறவு முறைகள் கொண்டுட்டு இருக்கிறாங்களோ அத்தனை விஷயத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு கூடயே அந்த ஈஸ்வரனை பத்தின ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வரோம் பாத்தீங்களா. அதனால இதை தவிர்த்துட்டு இருக்கிறவங்க ஞானிகள் அப்படின்னா, இதோட சேர்ந்தே இருந்து அந்த ஞானத்தை அடையிறவங்க தான் விசேஷ ஞானிகள் அப்படின்னு சாமி வந்து சொல்றாரு. சாமி கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு நீங்க ஒரு உயர்வான ஒரு ஞானினா நீங்க யாரை சொல்லுவீங்க, ஒரு உன்னதமான ஞானி அப்படின்னா நீங்க கேள்விப்பட்டதுல யாரை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நபிகள் நாயகம் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லுவாங்க. முகமது நபி அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க. அவங்க தான் அவருடைய கடைசி தூதராகவும் சொல்லுவாங்க. அவர் மூலமா வந்தது குரான். அதுக்கு முன்னாடி வேற வேதங்கள்லாம் இருந்தது. அவர் தான் வந்து குரானை வந்து மக்களுக்கு கொடுக்குறாரு. அவர் தான் வந்து இவர் குறிப்பிடுறாரு. ஏன்னா அவர் 14 கல்யாணம் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு கல்யாணத்தை பண்ணி அதுல இவர் மாப்பிள்ளையாகி இவர் அத்தனை கோத்திரத்தையும் தன் வசம் வந்து நல்ல வழிக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த திருமணத்தை அவர் யூஸ் பண்ணிக்கிறார். அப்படி 14 கோத்திரத்திலையும் ஒவ்வொரு பெண்ணை அவர் கல்யாணம் பண்றாரு. அத்தனை திருமணமும் செஞ்சும் அவர் வந்து தன்னுடைய நிலையிலிருந்து அவர் மாறாம அந்த ஈஸ்வர சேவை செய்யறதும் தவறாம இருந்தாரு. அவரை தான் நான் வந்து உண்மையாவே ஒரு உன்னதமான ஞானி அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு இது கல்யாணம்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வந்து தனியாவே போயிடுறேன், நான் சன்னியாசியாகி போடுறேன்னு சொல்றவங்களை விடவும் இத்தனை திருமணத்தையும் செஞ்சு அவர் அதுல வழி நழுவாம அதை தொடர்ந்து இருந்தார் இல்லையா, அதனால அவரை நான் வந்து உன்னதமான ஞானின்னு சொல்றேன்னு சொல்லி சாமி சொல்லியிருக்கிறார். அப்படி நமக்கு வந்து சன்னியாசத்தை அவர் போதிக்கல. ஒரு குடும்பத்துல இருந்து தனிப்பட்டு ஒருத்தன் போய் சன்னியாசி ஆகிறது சாமி விரும்பல. குடும்பமே சன்னியாசி ஆகணும், குடும்பமே அந்த ஈஸ்வர சேவை செய்யறதுக்கு வரணும், குடும்பமா ஞானி ஆகணுங்கிறது தான் சாமி வந்து விரும்பினது. அதனால நாம குடும்பத்தோட இருந்து ஈஸ்வர சேவை செஞ்சு நாம் அந்த நற்கதி அடையிறதுனால நமக்கு வந்து விசேஷ ஞானி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேர் வச்சிருக்கிறார். அப்படி இதுக்கு வந்து யாராவது தடங்கள் சொல்றதோ இல்லை இதுக்கு இதை செய்யணுமா அப்படின்னு சொல்லி சோம்பேறித்தனம் படுறது, இதுக்கு விருப்பம் இல்லாதவங்க அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர சேவை செய்யறதுக்கு விருப்பம் இல்லாதவங்கன்னு அர்த்தம். அவர்களை இவங்க சண்டாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கெல்லாம் வந்து இது செய்யறதுக்கு வந்து அருகதை இல்லாதவங்க அப்படின்னு ஆகுது. அப்போ அவரவர்கள் அந்த மாதிரி விருப்பம் இல்லாம ஏனோ தோணுன்னு வந்துட்டு போறவங்களை நீங்க இதுல சேர்த்துக்க கூடாது. ஏன்னா இது ஈஸ்வர சேவை செய்யறதுக்கான ஒரு மார்க்கமா இது இருக்குது. இது சும்மா வந்து உடம்ப சரி பண்ணிட்டு போறதுக்கோ நம்ம மனசை சரி பண்ணிட்டு போறதுக்கோ ஸ்ட்ரெஸ் கம்மி பண்றதுக்கு இந்த ப்ரெஷரு பிபி இதெல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஒர்க் டென்ஷன் இருக்கும். இதை கம்மி பண்றதுக்கான பயிற்சியெல்லாம் இது கிடையாது. இங்க உலகம்ங்கிறத மறந்து நீங்க உங்களை மட்டுமே கவனிக்க செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இது. நீங்க எல்லாத்தையுமே தியாகம் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால உச்சபட்சமா இருக்கக்கூடிய அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அதுக்கு நம்மளுடைய அர்ப்பணிப்புங்கிறது அவ்வளவு தேவைப்படுது. ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கிறதுக்கு டெய்லி ஒரு 8 மணி நேரம் நம்மளுடைய காலத்தை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னா அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு நம்மளுடைய அர்ப்பணிப்பு எவ்வளவா இருக்கணுங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது. இதுதான் வந்து இவர் 23வது சட்டத்துல அவர் கொடுக்கறது. அப்போ ஒரு ஆலயம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுல நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானிச்சிட்டோம்னா அது இந்த சின்ன சின்ன காரணங்களுக்காகலாம் அதை வந்து தவிர்க்காம அதை தொடர்ந்து அங்க இருந்து நம்ம அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க வந்து சாமி வந்து நமக்கு சொல்றாரு. இதுதான் வந்து இன்னைக்கு
உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சது. அனைவருக்கும் நமஸ்காரம்.